ஏகே சார் மேலே இருக்கிற லவ், இந்த படத்து மேலே இருக்கிற ஒரு பெரிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு அஜித் சார் படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் கிட்டத்தட்ட இது வந்து 15வது வருஷம் நினைக்கிறேன். 2011க்கு அப்புறம் 26ல் வருது. ஹே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா, பர்த்டே அன்னைக்கு வந்து நாங்க ப்ராமிஸ் பண்ணேன் ஆக்சுவலி வந்து. ஆமா, ஏன்னா மங்காத்தாங்கிற படம் வந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது சார் கேட்டா மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும். பர்த்டே 50th பர்த்டே அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு மங்காத்தா வரும். நாங்க நினைச்சோம் என்ன சொல்றாரு வந்துருமா அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. அண்ட் கமலால அவருக்கு அங்க கூட ரீஷேர் பண்ணிருந்தாங்க. 2 ஸ்கிரீன் தான் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் 15,000 டிக்கெட் சோல்ட் அவுட் அட்வான்ஸ் புக்கிங்ல. அண்ட் பயங்கர ரெக்கார்ட்ஸ் அப் டு டியூஸ்டே எல்லாமே ஹவுஸ். ஆனா நான் எங்களை விட வந்து மங்காத்தாக்கு ரொம்ப ப்ரொமோட் பண்ணது இவர் தான். எங்க போனாலும் அவர் நிறைய பேர் அவர் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றது மங்காத்தா தான். கார் கதவு சிக்னல்ல தட்டி கேக்குறாங்க மங்காத்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. அதுக்கு சன் பிக்சர்ஸ் தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா அது என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் சன் பிக்சர்ஸோட ரீ ரிலீஸ் நினைக்கிறாங்க. இவ்வளவு வருஷமும் படங்கள்ல வந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால வந்து they made sure that ஒரு ப்ராப்பர் ரீ ரிலீஸா இருக்கணும் அப்படிங்கறது அவங்க பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்களுமே போஸ்ட் ஒன்னு போட்டுருந்தீங்க கிளைமாக்ஸ் இல்ல நிறைய பேர் அது ஒரு பயங்கரமா ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக்கு. வந்து பசங்கள்லாம் வந்து பயங்கரமா யாரும் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி இருக்காமே அப்படி இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு புது படத்துக்கு வந்த மாதிரி வந்து ஒரு போட்டோ வந்துச்சுன்னா ஏஐல இருந்து பண்ணி போட்டு கிளைமேக்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒன்று போட்டேன். இப்பதான் 1 வந்திருக்கு, பாப்போம். ஆமா 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 இல்ல அதுதான் இல்ல, நான் ஒரு ஃபியூ டேஸா வந்து என்ன பண்ணிருந்தேன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த பிடிஎஸ் ஸ்டில்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தேன். படத்தை ஷூட்டிங் போது நடந்த ஸ்டில்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதோட ஸ்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கும் போது இந்த ஸ்டில் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இதுவும் ஷூட்டிங் டைம்ல தான் நடந்துச்சு. ஸோ அவரு விஜய் சார் வந்து வேலாயுதம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, நாங்க மங்காத்தா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் எல்லாருக்குமே தெரியுமே அந்த பிரியாணி பண்ண கதை, அவர் விஜய் சார் அப்புறம் விஜய் சார் வந்து அஜித் சாருக்கு வாட்ச் போட்ட கதை. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம்ல தான் நடந்தது. ஸோ அது வந்து எங்க டீமாலையும் சரி, அது வேலாயுதம் டீமாலையும் சரி, அது மறக்க முடியாத ஒரு 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 மொமெண்ட். அது எல்லாருக்குமே அதான் நான் போட்டிருந்தேன். இதுக்கப்புறமா இது திரும்ப அமையுமா? பட் ஐ மஸ்ட் பி ராங்னு போட்டிருந்தீங்க. ஐ விஷ் ஐ வாஸ் ராங். எப்பவுமே யூ ஆல்வேஸ் பி ரைட். இதுல மட்டும் உங்க விஷ் பழிச்சு நீங்க ராங்கா இருந்து திருப்பி உங்க மூவில அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகுனா அதான் எங்களை மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களோட. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். அப்பார்ட் ஃப்ரம் அந்த விசில் போடு சாங் திரும்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நேத்தில இருந்து. சோ அத பத்தி அன்றே கணித்தார் விபின்றாங்க எல்லாரும். இன்னும் வெரி வெரி ஹாப்பி. அது இப்போ ஒரு விசில் போடு வந்து இப்போ ஒரு ஆந்தம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப இல்ல நானும் மதன் கார்கி தான் எழுதினாங்க அந்த பாட்டு. ஸோ அந்த சமயம் வந்து நான் மதன் கார்கி கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் எழுதும் போது வந்து ஏன்னா அந்த ஒரு சிஎஸ்கே பேக்ட்ராப்ல தான் கிளைமேக்ஸ் நடக்குது, படம் பேரே விசில் போடுன்னு வைக்கலாமான்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பண்ணது. அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நான் மதன் கார்கி கிட்ட. சொல்லும் போது வந்து விசில் போடு யூஸ் பண்ணலாமா இதுல எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசணும். அப்படி பண்ணது தானே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ பயங்கரமா வந்து எம்ஐ ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா தளபதி ஃபேன்ஸும் கொண்டாடுறாங்க. தலையோட வேஷமா சீக்கிரம் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தேட்டர்ல பாக்குறதே வந்து பரிசை இருக்கு. தேட்டர்ல இந்த படம் பாக்குறீங்க? இதெல்லாம் பார்த்தா தான் சார் வயசான பயங்கரமான
பிரின்சிபல் வந்து வீசி சார் ரொம்ப 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 சந்தோஷம் சார் வந்து பார்க்க once more. Happy birthday to you. Happy Mangata Day. கொஞ்சம் ஈவினிங் ஆட்டம் கம்பா குடிங்க யாரும் போக மாட்டானா மேல கிளாஸ் வச்சா போங்க